பிள்ளைங்களுக்கு இந்த ஆட்டம்லாம் ஆடுதுங்க மூணும். குரங்கு பிள்ளைகள் மாதிரி ஆடுது. வயசான காலத்துல உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. நினைச்சேன் நேத்ரா சிட்டி மட்டும் நிம்மதியா மாமியார் தொழிலாம இருக்காங்களேன்னு நினைச்சேன். அவங்களுக்கு மாமியார் வந்தாச்சா, சரி போய் ஏர்போர்ட்ல போய் அவங்க கூப்பிட்டு வாங்க. எம்மா ஃபாரின் சாக்லேட்லாம் இருக்கும், வாங்கிட்டு வந்துருங்க. இதாவது கொடுப்பாங்க, ஓடி போய் வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறம் நான் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க, அவ்வளவுதான். ஹை, ஃபாரின்ல இருந்து வராங்களா? நானும் வரேன். புதுசா ஒரு கிளவி வருது போல, போய் ஃப்ரெண்டு பிடிச்சிப்போம், இல்லையா இருக்கும். அக்கா நீங்களும் நிக்கலாம போயிட்டு வாங்க, நான் வீட்டுல குழந்தைங்களை பாத்துக்குவேன். சரி நான் போயிட்டு வரேன். இப்போ ராஜஸ்ரீ நேத்ரா மாமியாரா வராங்களா? ஆமாந்த. சரி நானும் வரேன். இது எதுக்கு வருதா? சரி வாங்க போலாம். இந்த ஊருக்கு மட்டும் புதுசா யாராவது வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க மட்டும் தான் வராங்களா, இல்ல அவங்க கூட யாராவது வராங்களா? அப்படி தனியாவா வருவாங்க, யாராவது கூட வருவாங்க. இல்ல எனக்கு தெரியாது, நான் அங்க போய் தான் பாக்கணும். சரி நீங்க கிளம்புங்க, நம்ம டான்ஸை கண்டினியூ பண்ணலாம். ஏதா ஏன் உங்க மாமியார் வர்றாங்கன்னு இவ்வளவு பயப்படுறேன்? அக்கா உங்களுக்கு தெரியாதா, இது எங்க மாமியார் நம்பர் 1 வில்லி. இதுதான் நமக்கு தேவை. உங்க மாமியார் மாதிரிலாம் இல்லக்கா, இது ரொம்ப குடும்பக்காரியா. இங்க சுந்தரி அண்ணி இருக்காங்களா, அவங்களோட ரொம்ப குடும்பக்காரியா. ஐயோ எனக்கே பயமா இருக்கே கேட்டா. இந்த சுத்தி திமுறா முளைச்சிக்கிட்டு இருக்கா. எல்லாம் அந்த மாமியார் வர்ற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் இவ ஆட்டம்லாம் அவ்வளவுதான். பாத்தீங்களாடி, எங்க அம்மா வராங்க, உங்க கொட்டத்தெல்லாம் அறக்க வராங்க. எங்க அம்மா வாங்க. இம்மாடி, இந்த பாட்டியை பார்த்தாலே பயமா இருக்கே. இது வந்து என் நாத்தனார், என் 2வது நாத்தனார். இவ பேர் கண்மணி. இவங்க நான் சின்ன வயசுல பார்த்தது. எனக்கு கல்யாணம் ஆன பிறகு எங்க அத்தை அவளை கூட்டிட்டு ஃபாரின் போயிட்டாங்க. 13 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. அவள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பார்த்தது. இப்போ அவளுக்கு ஒரு 21 வயசு இருக்கும். அவன் எவ்வளோ வளர்ந்துட்டா. என்ன சொல்ற நேத்ரா, இது நம்ம கண்மணியா? குட்டி பிள்ளையா இருந்தா, இப்போ எவ்வளோ வளர்ந்துட்டா. அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சுந்தரி. ஏன் நேத்ரா ஸ்ருதி, என்ன வாயை பொழந்துகிட்டு இருக்கீங்க? பாட்டி நீங்க ஏன் மொட்டை மண்டையா இருக்கீங்க? யாருமா அதை அப்படி கேட்கறது? இது ஒன்றும் மொட்டை மண்டை கிடையாது சரியா. எனக்கு வயசாகி முடி கொட்டல. எனக்கு ஃபாரின்லாம் இதான் ஃபேஷன். இப்படி பிளேட் போட்டிருக்கு தலையில தான் ஃபேஷன். அதனால தான் நான் இப்படி போட்டிருக்கேன் சரியா. வயசாகி முடியெல்லாம் கொட்டி போச்சு, அதை இவங்ககிட்ட மறைக்கிறதுக்காக இப்படி டயலாக் போட்டுட்டு இருக்காங்க இந்த அம்மா. ஏக்கே நாம 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாமாக்கே? எவாவே ஏமா உனக்கு அறிவில்லை? நீயே ஒரு முக்காடு போட்டு கிளவி, நீ என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க போறியா? மொட்டை விழுந்த கிளவி பேசுது. என்ன இம்மா பயமா இருக்கே. நீ அத்தை மாய முடிட்டு இருங்க, அடிச்சு இடிச்சு போட்டுற போறா. அடிச்சு வாழையே பாத்துடலாம். இம்மா உள்ளுக்குள்ள பயமா இருக்கு, சும்மா இருப்போம். இப்பதான் அமெரிக்கால இருந்து வந்திருக்கீங்க, உங்களை பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்களேன். இவதான் கொஞ்சம் கரெக்டா பேசுறா. நீ யாரு? நேத்ரா அக்கா ராஜஸ்ரீ தானே? நான் தான். என் பேரு மனோன்மணி. உங்க பாஷையில சொல்லணும்னா நேத்ராவின் மாமியார். நீங்க நினைக்கிற மாதிரி நான் நார்மல் வெளியில சரியா. நான் யாருன்னு உங்களுக்கு போக போக தெரியும். இது என்னை பத்தி நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் கண்மணி. நான் எம்எஸ்சி ஜுவாலஜி படிச்சிருக்கேன். ஏன் ஆசை என்னன்னா, நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நல்ல ஹை போஸ்டிங்ல வேலை பார்க்கணுங்கிறத என் ஆசை. நீ ஒன்றும் வேலை பார்த்து கிழிக்க வேணாம். நீ வீட்டோட கடை போதும். நீ ஒன்றும் படிக்க வேண்டாம். ஏன் பாட்டி அந்த பொண்ணு படிக்கிறேன்னு சொல்லுது, அதை எதுக்கு தடுக்கிறீங்க? உங்களை மாதிரி படிக்காம மண்டாவா இருக்கணும். இது ஏன் பொண்ணு, அவ வாழ்க்கையில நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ எல்லாம் பேசக்கூடாது. யார் போட்டேன்னு பாக்குறேன். இருடி வீட்டுக்கு வந்து பாத்துக்கலாம். சரி வீட்டுக்கு போய் அதெல்லாம் பேசிக்கலாம். ஸ்ருதி வாட்டம் அதிகமா இருக்காமே சுந்தரி சொன்னா. அப்படியா? அப்படிலாம் இல்ல. நான் சுந்தரி அன்னைக்கு நல்லா வேலை பார்ப்பேன், உங்களுக்கும் நல்லா வேலை பார்ப்பேன். ஆனா கடவுளே, ஸ்ருதியா இது இப்படி பேசுறா? இந்த கிழவி கூட சேர்ந்துக்கிறது நல்லது. இந்த கிழவி பதச்சிக்கிட்டோம், அவ்வளவுதான், நம்மள அழிச்சிருவா. சரி வாங்க வீட்டுக்கு போலாம்.
ஐயோ இந்த மாமியார் கிழவி இப்போ இதுக்கு வந்துச்சு. ஏன் எல்லாம் என்ன வாயை பொழந்துட்டு பாக்குறீங்க? நான் யாரும் தெரியாதவங்களுக்குலாம். இவங்க என்ன ஏர்போர்ட்டுக்கு மாடை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் தான் இந்த சுந்தரி இருக்கல, சுந்தரியோட மாமியாரு. சுந்தரி மாமியாரா? இது டம்மி. இது சுந்தரி அடக்காதனாலதான் சுந்தரி இப்படி இருக்கா. இவ்வளவு நாள் இங்க கிராமத்துல கடந்தேன், இங்க வந்து இருப்போம், எங்க மகன் கூட இருப்போம், மூத்த மகன் கூட இருப்போம்னு நினைச்சேன். மாட்டி கிழவி நிறுத்து. சுந்தரி மாமியார் மரியாதை இல்லாம பேசாத. அப்படிதான் அவ பேசுவா, பிச்சைக்கார கிழவியே. ஏ முட்டை, என்ன அவங்கள மரியாதை இல்லாம பேசுற? அடிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா பேசுற. எங்க அம்மாவை நீ என்னடி பண்ணிடுவ? சுந்தரி அடக்கி பேசு. நீ பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க, அதை நினைச்சு பாரு. ஐயோ கிழவி பத்திரங்குதே. சரி அத்தை, உங்களை நான் எதிர்த்து பேச மாட்டேன். சுந்தரி வாய மூடு. அத்தை நம்ம வீட்டுக்கு போலாம். அப்படிவா வலிக்கு. யாராவது நல்ல லாயர் இருக்கீங்களா? இங்க எங்க அக்கா லாயர் தான். யாரு அந்த ராஜஸ்ரீயா? ஏமா ராஜஸ்ரீ, எனக்கு ஒரு உதவி பண்ணுமா? இந்த பத்திரம் இருக்கு, அது நாளைக்கு கொஞ்சம் வந்து படிச்சு காமிச்சிரு. சரி பெரியம்மா. நீங்க எங்களுக்கு என்ன முறை? அவளே தேவையில்ல, அவ முறை ஒண்ணு. போடி ஏச்சி, உன் வேலையை மட்டும் நீ பாரு. நீங்க நீ ஏன் பெரியமான்னு கூப்பிடுங்க. ஏம்மா நேத்ரா நல்லா இருக்கியாம்மா? நல்ல குணக்காரி, இந்த வீட்டுல இருக்கிற நல்ல குணக்காரி நீதான். நல்லா இருக்கேன் பெரியம்மா. பெரியம்மா அது சரியான சோரியம்மா. அத்தை நீங்க அப்படி சொல்லாதீங்க, நானும் அந்த வீட்டுல இருக்கிற ஒரு நல்லவதான். ஐயே நீ அந்த கண்மணி தானே, சுந்தரி தங்கச்சி தானம்மா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. நல்லா லட்சணமா இருக்க. உங்க அக்கா மாதிரி ட்ரௌசர் போட்டுட்டு உங்க அக்கா மூஞ்ச பார்த்து தண்ணி குடிக்க முடியல. நீ என்ன அளவோட இருக்க, லக்ஷ்மி மாதிரி இருக்க. கேளவி நிறுத்தடி. இவன் மகன் மூக்க மகன் கறி சட்டி மண்டே, எனக்கு நானே பெருசு. என்ன அளவுல இருக்க? உனையே மகளுக்கு கட்டிடுமா? நிறுத்தடி. உன்னை என் மூத்த மகளும் உன் மகளுக்கு கட்டினதே பெரும் விஷயம். இல்ல என் ரெண்டாவது மகளையும் உன் மகளுக்கு கட்டுமா? ஆசை தோசை. அவன் ஒரு பிச்சைக்காரன், இவ ஒரு கோடீஸ்வரி. நாங்க கோடீஸ்வரங்க, சரியா? நாங்க கோடீஸ்வரம் அப்படிதான் பார்ப்போம். நீ கிளம்பு. சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். உனக்கு விருப்பம் இல்லாட்டி வேணாமா? எனக்கு விருப்பம். என்னது? நான் உனக்கு சொன்னமா? எனக்கும் ஆசையா தான் இருக்கு. கடவுளே, நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க போனீங்க. இந்த கிழவி எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கும்? நீ என்ன நடக்க போகுது? சுந்தரி நீ வா, நம்ம வீட்டுக்கு போய் வீட்டெல்லாம் கழுவுவோம். சரி மொட்டாச்சி போயிட்டு வாங்க. மொட்டை கிட்டன்னு சொல்றாங்க வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். தெரியாம சொல்லிட்டேன், போயிட்டு வாங்க. கண்மணி போயிட்டு வரோம். நேத்ரா போயிட்டு வரோம். லாயரு வந்துருமா நாளைக்கு? ஏமா நிக்கலா போயிட்டு வரோம். நல்லா பேசுது இந்த நிக்கலா பொண்ணு. கண்மணி நீயும் நல்லா பேசுறீங்க. நல்லா பேசுவா போ. எம்மா இங்க ஒரு மாடர்ன் கிழவி, அங்க ஒரு பட்டிக்காட்டு கிழவி. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் என்னெல்லாம் சண்டை நடக்க போதோ. இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணா அப்பா ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல இவங்க ரெண்டு பிள்ளைங்களும் வரல, கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிறாங்க. என்ன நடக்க போதோ, இனி என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ தெரியலையேட்ட. இந்த பிரச்சனையை பார்த்துட்டு உனக்கு பிரச்சனை கொடுக்காம இருப்பேன்னு நினைக்காத. உனக்கு டெய்லி பிரச்சனை இருக்கு. இந்த பாட்டியோட சேர்ந்துடலாம், மொட்டை பாட்டியோட சேர்ந்துடலான்னு பார்த்தா சேர முடியல. சரி போட்டோம். இந்த பிரச்சனையில இருந்து எப்படி நாங்க தப்பிக்க போறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம மனுஷன் கடைசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.